பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்ட் பார்ட் 10 நம்ம அதுக்குள்ளே பார்ட் 10 வந்துச்சு. அப்படியே நீங்கள் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா நெதர் போர்ட்டலை உருவாக்க போகிறோம். எக்ஸ்ப்ளோரெலாம் பண்ண மாட்டோம், உருவாக்க மட்டும் செய்வோம். அதுக்காக அப்சீடியன் மைன் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல தண்ணி மட்டும் ஊற்றி விட்டுருவோம். தடிக்கும் அது ஓகே சக்ஸஸ். இதை மைன் பண்ணுவோம். இப்போ வரை கிளார் அடிக்குது. எஃபிஷியன்சி 5 சும்மாவே எப்படி சீக்கிரம் இன்வென்ட் போயிடலாம். நான் கொஞ்சம் இப்போ என்ஷான்மெண்ட்லாம் பண்ணிட்டேன். போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் டைமண்ட் அதெல்லாம், அதனால கன்யூஸாக பார்த்துருவாங்க. நான் கேவுக்கு போகலான்னு தான் இருந்தேன். கேவுக்கெலாம் எதுக்கு போய் எதுக்கு வம்பு, எதுக்கு இப்போ டப்புன்னு அடிச்சிட்டாங்கன்னா அதுதான் நம்ம ஷூட்டிங் லாவால் நம்ம டைமண்ட் ஆர்மரு அதெல்லாம் வந்துச்சுன்னா ஏன் பொறுப்பாகிறது. அதுலாம் உருவாக்கிக்கலாம், பிரச்சனை இல்லை. நம்மள்ட்ட அவ்வளோ டைமண்ட் அரைவாசி கூட நம்ம 4 வாசி தான் மைண்ட் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி ஒன்றா நான் பண்ணியிருக்கேன். அது என்னன்னு காமிக்கிறேன். இல்லை ஆஃப்லைன்லாம் பண்ணது. தான் கிடச்சி அதுக்குள்ளே எத்தனை அப்சீடியன் மைண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், ரொம்ப நேரம் ஆகும். அதுக்குள்ளே நம்ம எத்தனை 15 அப்சீடியன் நம்ம அதுக்குள்ளே மைண்ட் பண்ணியாச்சு. யார்கிட்ட எங்கள் பின்னாடி காமிக்கிறேன். நான் முன்னாடிலேருந்து காமிக்கிறேன், பின்னாடில் இருந்துக்கிறேன்னு தப்பா சொல்கிறேன். கொடுங்க 15 அப்சீடியன் ஆச்சு. சரியா தெரியல. இருங்க இந்த வில்லேஜர் வீட்டுக்கு மேலே போயிடலாம். இங்கடா டோரவே காணோம். முதல் வாட்டி இந்த வில்லேஜர் வீட்டுக்குள்ள போகிறேன். எப்போடா இது ஏறதாங்க கடுப்பு. இங்கே இங்கே பாருங்க, எஸ்டி ஃப்ரீ கேமிங் நம்ம யூடியூப் சேனலோட இது இதோ. அங்கே வந்து நான் குதிரையை பிடிச்சி வச்சேன் ஆஃப்லைனில். பிடிச்ச உங்களுக்கு அதாவது வாங்க எம்எல்ஜி படிப்பா, எம்எல்ஜி பண்ண எம்எல்ஜி கரெக்டாக பண்ணிட்டேன். வெளில குதிப்போமோ அந்த வாட்டி பண்ண முடியாதுல்ல. இதில் ஒரு குதிரை ஹார்ட்டுனா ஹார்ட்டு அவ்வளோ ஹார்ட் இருந்துச்சு, பிடிச்சிட்டல. இங்கே அந்த கருப்பு கலர் குதிரை இவன் நல்லா குதிச்சான். அவன் ஆஹா சாரி பஸ் இவன் அடித்து கொண்டுருவானாட்ட இருக்கே. அடே சாரிடா. ஐயோ ரைடு இவன்ல ஹார்ட்டு இப்போ பாருங்க எவ்வளோ குறைஞ்சிருச்சுட்டு. எனக்கு ஹார்ட்டு கம்மியாக தான் இருக்குது. இது வேறு மேட்ரு. வாடவில்லை இறங்கணும். இவனுங்க ஹார்ட்டு இந்த பாருங்க எத்தனை ஹார்ட்டுன்னு பார்த்தீங்களா. அது மட்டும் இல்லாமல் ஸ்பீடா ஸோ ஸ்பீடு மின்னல்ல இவன் தான் ரொம்ப ஸ்பீடாக போனான். என் ஸ்பீடு இல்லை, ஹெல்த்து இவனுக்கு இல்லை. இறங்கடா. ஏன்னா இவனுக்கு வந்து இது மட்டும் இருக்குது, குதிக்க பவர், ஜம்பிங் பவர். அதுவும் அந்த அளவுக்குலாம் இல்லை. அவனுக்கு அந்த ஜம்பிங் பவர் அவ்வளோ இல்லை தான். ஜம்பிங் பவர் ஒரு பிளாக் கூட ஜம்ப் பண்ண மாட்டேங்கிறான். எனக்கு போயிடுறான் அவன். தள்ளுறாங்கடால அப்சீடியன்லாம் மைண்ட் பண்ணிட்டோம் சீக்கிரமா. எங்கே நம்ம கட்ட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம அண்டர் கிரவுண்ட் பேஸ் தான் கட்ட போகிறோம். கீழே இருடா. போடா கீழே. இது கட்ட முடியுமான்னு வேறு தெரியல. நீங்கள் கட்டுவோம். 1 2 3 இடம் பத்தாதோ. 3x3 தானே. இருங்க கட்டிட்டு நான் வேற உங்களுக்கு கன்டினியூ பண்ணுறேன். நான் இது நல்லா இல்லை, கட்டிட்டு உங்களுக்கு கன்டினியூ பண்ணுறேன். இருங்க நான் வந்துட்டு நெதர் போர்ட்டல் க்ரியேட் பண்ணிட்டு இந்த இடத்துல நம்ம இப்போ க்ரியேட் பண்ணோமா
அதையவே ஒரு ரூமாக மாற்றி இந்த இடத்துல வந்துட்டேன். இந்த இடத்துல கொண்டு வந்துட்டேன். இன்னும் ஒரே ஒரு அப்படி இந்த அப்படின்னு இப்படி வச்சுருவோம். இன்னும் ஆகலை. ஒன்று ஒன்று ஆகலை. இது எக்ஸ்ட்ரா இருக்குன்னாலும் இங்கேயும் பற்ற வச்சுக்கிறேன். இன்னைக்கு ஆகலை. இல்லை ஆன பிறகு கன்டினியூ பண்ணுறேன். என்னடா அது ஃப்ளிண்ட் வச்சேன்னு பார்த்துருப்பாங்க. இன்னும் தப்பாக வந்துட்டேனோ. போகலாமா? அம்மா எரியுது. இன்னும் நம்மளுக்கு எதுவுமே ஆகலை. நம்ம ஆர்மர் ஃபுட்டு இருங்க 10 வச்சுட்டு காமிச்சு எப்படியோ நான் கஷ்டப்பட்டு உருவாக்கிட்டேன். இருங்க ஒரு நிமிஷம் வந்துடுறேன். கோல்டெல்லாம் போட்டு வரேன். கோல்டு ஹெல்மெட் போட்டு வந்துட்டேன். இருங்க உள்ளே போய் பார்ப்போமா. திக்கின்னு இருக்குது. எங்கேயா லாவாவில் போய் உக்காண்ட்டு போகிறேன். வரேன். ஃபஸ்ட் டைம் நீங்கள் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே பாருங்கள். இந்த லோடிங் டைமில் நீங்கள் லைக் ஷேர்லாம் பண்ணுறீங்க. இல்லை கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கேன். பண்ணுங்கள் ப்ளீஸ். பில்டிங் சீக்கிரம் வாடா. இருங்க வந்த பிறகு என்ன பண்ணட்டுமா? அவ்வளோ லேட் ஆகிருக்கு. இல்லை வந்துட்டு இங்கே வந்திருக்கேன்னா பயமாகவே இருக்குங்க. எங்கடா வந்தேன்? சீக்கிரம் வாடா. இதோ இந்த ஃபாரஸ்ட் சரி ஏதோ ஒரு நாள் ஸ்பான்னு சொல்லலாமா. லாவா அங்கே ஊற்றிட்டுருக்கு. வாட்ச் அங்கே மேலே இருக்குது. நாம் ஒரு வழியாக இதுக்கு வந்தாச்சு. அங்கே க்ளோ ஸ்டோன் தானே. என்ன ஃபாரஸ்ட்டுன்னு தெரில. எவனையுமே காணோம். சரி விடுங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. இருங்க அவ்வளோதான் இந்த வீடியோ. லைக் ஷேர் பண்ணிட்டீங்கன்னா பிக்லின் வருங்க. லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அவ்வளோதான் இந்த கேம். பாய்